ஹலோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணால் காப்பி பண்ணி சேஞ்ச் பண்ண என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஒய்ல எக்ஸ் வேல்யூவை காப்பி பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப இனிஷியலாக ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான் இருக்கும். x is equal to 10, y is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறேன், y-ஓட வேல்யூவை 13 மாத்திடுறேன். இப்போ x-ஓட வேல்யூ மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஸோ x 10 இருக்கும், y 13 இருக்கும். இது ஏன் அப்படிங்கிறத I'll explain it in paint. Okay. Okay, so I'll just get a drawing thing. Okay, இப்போ வந்து இதுதான் நமக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இதுல I'll just keep it like this. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், int x is equal to 10 போட்டிருக்கேன். கரெக்டா? அப்ப எனக்கு ஸ்டாக்ல இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் சாரி might not look that good. எக்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடும், 10 வந்துடும். ஓகே ஓகே, ஸோ ஓகே எக்ஸ் வந்துட்டு 10 வந்துடுது. ஸோ இதோட மெமரி லொகேஷன் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சொல்றப்ப ஸ்டாக், இது ஸ்டாக் மெமரி ஏரியா 10 வச்சுப்போம். அட்ரஸ் 10 ஆர் அட்ரஸ் வந்துட்டு 100 வச்சுக்கலாம். 100 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்ல வந்துட்டு எக்ஸ் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிடுது. இப்போ இன்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்ப ஒய்ன்னு எனக்கு என்ன ஆகும்னா தனியா ஒரு இதுல ஒய் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூன்னா 10. ஸோ அதுதான், ஸோ ஒயோட வேல்யூவும் 10 தான் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டுமே இன்டீஜரா இருக்கிறதுனால இன்டீஜரோட அந்த சைஸ் வந்துட்டு 4 bytes. ஸோ 100ல இருக்கு அப்படின்னா 4 bytes தாண்டி 104ல எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்றப்ப ரெண்டுமே 10 வந்துருச்சு இனிஷியலா. ஃபைன். இப்போ y is equal to 13 மாத்திடுறேன். y is equal to 13 மாத்திடுறேன்னா ஒய்க்கும் எக்ஸ்க்கும் இங்க சம்பந்தமே கிடையாது சுத்தமா. ஸோ y 13 மாத்திரனா எக்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ I'll just so y நான் 13 மாத்திரனா எக்ஸுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. y 13 அது பாட்டுக்கு மாறிடும், எக்ஸுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிகாஸ் வெவ்வேறு மெமரி லொகேஷன் பேசிக்காவே. இது வேற இது வேற, ஆனா வேல்யூங்கிறது இங்க டைரக்டா மாத்திருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆகுது, இப்போ பிரிண்ட் பண்றப்ப 10 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதான் 10 13 பிரிண்ட் ஆகுது. ஸோ ப்ரிமிட்டிவ் வேரியபிள்ஸ்ல இந்த மாதிரி ஆகுது. ஆனா நான் ப்ரிமிட்டிவ் வேரியபிள் நம்ம எடுத்துப்போம். ஓகே, நான் ப்ரிமிட்டிவ் வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது வந்துட்டு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். என்கிட்ட இனிஷியலா ஒரு அரே இருக்கு சின்னு சொல்லிட்டு 10 20 30 40. சி அப்ப இன்னொரு அரே டின்னு வச்சுக்கிறேன். டில சியை வந்துட்டு காப்பி பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ். ஸோ இனிஷியலா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு அரேவும் பிரிண்ட் பண்றேன். அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னன்னா, அரேஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல டூ ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணோம்னா என்னோட அரேவை ஸ்ட்ரிங்கா எனக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தரும். இது அப்படியே இப்படியே நமக்கு வந்து ரெப்ரசென்ட் ஆகும். அதுக்கு தான். அப்ப இனிஷியலா எனக்கு என்ன ஆகும், சி வந்து 10 20 30 40 50, டி வந்துட்டு 10 20 30 40 50. ஸோ அப்ப எனக்கு இனிஷியலா 10 20 30 40 10 20 30 40 இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், டில இருக்கிற வேல்யூவை வந்துட்டு 1 ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்துட்டு 50 மாத்திடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ 50 மாத்திட்டேன் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் வேரியபிள் இங்க மட்டும் தான் நமக்கு பிரச்சனை, இங்க மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனா நான் ப்ரிமிட்டிவ்னா ரெண்டுமே எனக்கு சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ரெண்டுமே த பாயிண்ட் டு த சேம் மெமரி லொகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச எக்ஸாம்பிள் தான். ஸோ அரே அப்படிங்கிறது, ஸோ அரே அப்படிங்கிறது என்ன அர்த்தம், என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, அரேவும் 1500A தான் ஸ்டோர் பண்ணிருக்கு, நியூ அரேவும் 1500A அப்படிங்கிறது தான் ஸ்டோர் பண்ணிருக்கு. ரெண்டுமே ஒரே மெமரி லொகேஷன் தான் ஸ்டோர் பண்ணிருக்கு. அப்ப அந்த மெமரி லொகேஷன் இருக்கிற டேட்டாவை நான் மாத்துறப்ப இது ரெண்டுமே தான் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் தே ஸ்டோர் த சேம் மெமரி லொகேஷன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஓவர் ஹியர். ஹேண்ட்ஸ் ஆனாவே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இன்னொரு ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்,
வாட் இஸ் தட் டிஃபால்ட் வேல்யூஸ். டிஃபால்ட் வேல்யூஸ் எதுக்கெல்லாம் இருக்கும் எதுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு. ஓகே, பைட் பி அப்படின்னு போட்டுட்டு system dot out dot print b print பண்ண ட்ரை பண்றேன். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன காமிக்கும்? எரர் அடிக்குது, ஏன்னா இனிஷியலைஸ் பண்ணல. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃபால்ட் வேல்யூ எல்லா டேட்டா டைப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜேவிஎம் வந்துட்டு எப்பதான் நமக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் தரும்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்க்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கும். ஓகேவா? இது வந்து லோக்கல் வேரியபிள். பி அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதி இருக்கிற வேரியபிள் எல்லாமே லோக்கல் வேரியபிள் தான். மெயின்றது ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன், இதுக்குள்ள எழுதி இருக்கிறது எல்லாமே லோக்கல் வேரியபிள்ஸ் தான். லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணி தராது. அதனாலதான் நீங்க நமக்கு கம்பைல் டைம் எரர் அடிக்குது. ஆனா கிளாஸ் வேரியபிளா இருக்கட்டும், ஸ்டாட்டிக் வேரியபிளா இருக்கட்டும், அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதுதான், இந்த 2 ஹேண்ட்ஸ் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு நினைச்சேன். ஓகே, ஸோ நான் வந்து அந்த கிளாஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அதுக்கு மட்டும் தான் ஜேவிஎம் இனிஷியலைஸ் பண்ணி தரும்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் வேரியபிள் வீடியோல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிகாஸ் அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ இப்போ நான் அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு நாம வச்சுக்கோங்க, இனிஷியலைசேஷன் வந்துட்டு ஒன்லி ஃபார் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா மோஸ்ட்லி டைப் காஸ்டிங் தான் பார்ப்போம். டைப் காஸ்டிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யூ வில் ஹாவ் டு ஸ்டடி தட். நிறைய எம்சிக்யூஸ்லாம் கூட கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து வேரியபிள்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். See you again in another video.